assess the structure and the activities of United Nations. UN United Nations ஐநா சபை. ஐநா சபையோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு அது எப்படி அமைப்பா இருக்கும், அந்த அமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி முதல் சொல்லணும். அசஸ்னா அதை பத்தி எழுதணும், அதை பத்தி அனலைஸ் பண்ணணும் கூட சொல்லலாம். ஆக்டிவிட்டிஸ் அவங்க என்னென்ன பணிகள் செய்வாங்க, என்னென்ன செயல்கள் செய்வாங்க அதை பத்தியும் எழுதணும். இது ரெண்டு பார்ட்டா இப்ப கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் தனியா, ஆக்டிவிட்டிஸ் தனியா இப்ப பார்க்க போறோம் ஆன்சர்ல. உங்க புக்ல பேஜ் நம்பர் 43ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த பேஜ்ல ரிமைனிங் ஆன்சர் இருக்கு. நம்ம முதல் இதை பார்ப்போம். இதுல நிறைய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை சிம்பிளா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிற போதும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் அந்த டயக்ராம், ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அதை தான் இங்க நான் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புக்ல கொடுத்த வார்த்தை தான். அதை நீங்க புக்ல படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதை இது மாதிரி டயக்ராமா போட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்க LEJன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். இது நம்ம ஏற்கனவே சிவிக்ஸ்ல பார்த்ததுதான். L ஃபார் லெஜிஸ்லேச்சர், E ஃபார் எக்ஸிகியூட்டிவ், J ஃபார் ஜுடிஷியரி. சிவிக்ஸ்ல நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். அதை இதுக்கு சேர்த்து பார்த்து படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம். லெஜிஸ்லேச்சர்னா சட்டசபை போல, அப்ப ஜெனரல் அசம்பிளி உலக நாடுகள்ல இருந்து உறுப்பினர்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. இப்ப நம்ம பாராளுமன்றத்துல பேசுற மாதிரி. அதே மாதிரி UN செக்ரட்டேரியட், இது ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன பேசுறாங்களோ, இந்த சட்டசபை மாதிரி சொன்னோம்ல, அந்த இடத்துல என்ன பேசுறாங்களோ அந்த முடிவெல்லாம் இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. அவங்களுக்கு பேர் தான் எக்ஸிகியூட்டிவ். UN செக்ரட்டேரியட்னா அது ஒரு ஆபீஸோட பேரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ICJ, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்லாம் இந்தியாவில நம்ம பார்த்திருக்கோம் சிவிக்ஸ்ல. அதே மாதிரி ஜுடிஷியரி சம்பந்தமா யுனைடெட் நேஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா ICJன்னு இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனரல் அசம்பிளி, UN செக்ரட்டேரியட், ICJ, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையை வச்சு கூட நீங்க சொல்லிடலாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கவுன்சில். செக்யூரிட்டினாலே பாதுகாப்புன்னு தெரியும், மிலிட்டரி சம்பந்தமானது ஞாபகம் வச்சுங்க. செக்யூரிட்டி கவுன்சில்னா யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இருக்கிற ஆர்மி போல ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ECO, SOC. ECOனா எக்கனாமிக்னு அர்த்தம், SOCனா சோசியல், சொசைட்டி சம்பந்தமானதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளானது இது. இதை நம்ம ஆன்சர்ல பார்ப்போம். இப்ப இது 5 ஆர்கன் நம்ம பார்த்திருக்கோம், 5 அமைப்புகள். யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இருக்கிற 5 ஆபீஸ்ன்னு இதை எடுத்துங்க. 1 2 3 4 5. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. உங்க புக்ல கொடுத்தது இந்த 5 மட்டும் தான். இதுல முக்கியமா UN செக்ரட்டேரியட், இந்த ஆன்சருக்கு நீங்க படிக்க வேண்டியதுக்காக இதை சொல்றேன் நான். UN செக்ரட்டேரியட்ல யார் ஹெட்டா இருப்பாங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல். அந்த பதவிக்கு பேர் செக்ரட்டரி ஜெனரல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு பிரசிடென்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்னா, UN செக்ரட்டேரியட்ல செக்ரட்டரி ஜெனரல் தான் பவர்ஃபுல்லான ஆளு. அந்த ஆபீஸ்ல அவர் தான் பெரிய ஆளு. அவரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, யுஎன்ல, யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையில இருக்கிற செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு 10 பேர் இல்ல 5 பேரை இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை மேல எழுதிருக்கேன் பாருங்க. அந்த பேரெல்லாம் ஜெனரல் அசம்பிளியில ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களோட வேலை பிரச்சனைகளை பத்தி பேசுறதும் ஓட்டு போடுறது, அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஓட்டு போட்டு செக்ரட்டரி ஜெனரலை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் இதுக்கான ஆபீசர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த யுனைடெட் நேஷன்ஸோட அமைப்பை ஈஸியா படிச்சிடலாம். இந்த 5 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான தலைவர் செக்ரட்டரி ஜெனரல். செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ஓட் பண்ணி செக்ரட்டரி ஜெனரலை தேர்ந்தெடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு நம்ம சிவிக்ஸ்ல படிச்சதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மிலிட்டரின்றது நம்மளுக்கு தெரியும், அதை செக்யூரிட்டி கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப இதை மெமரைஸ் பண்றது கஷ்டமே கிடையாது. ECO, SOC இதை நம்ம ஆன்சர்ல பார்ப்போம். நான் இப்ப வரைஞ்சு வச்சிருந்த டயக்ராம நீங்களும் வரைஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு படிக்கும் போது நான் இப்ப சொல்லும் போது ஈஸியா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா அதை நிர்வாகம் பண்றதுன்னு அர்த்தம். ஐநா சபையை நிர்வாகம் பண்றதுடைய அமைப்பு எப்படி இருந்தது? இப்ப இந்தியாவை நிர்வாகம் பண்றதுக்கு எப்படி அமைப்பு இருக்கும்? கோர்ட்னு இருக்கும், பார்லிமெண்ட்னு இருக்கும், பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாம் இருப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சிவிக்ஸ்ல பாத்துருக்கோம். அதை வச்சுதான் இதை புரிஞ்சு படிக்க போறோம். அதே மாதிரி ஐநா சபையிலையும் எக்ஸிகியூட்டிவ் விங் தான் UN செக்ரட்டேரியட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், UN செக்ரட்டேரியட்ன்றது ஒரு ஆபீஸ். அதுல ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஜெனரல் அசம்பிளி போடுற ரூலை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க.
விங்குனா துறைன்னு அர்த்தம். இங்க எக்ஸிகியூட்டிவ்னா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்கன்னு அர்த்தம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான துறைன்னு அர்த்தம். விங்குனா இன்னொரு மீனிங்கும் சொல்லலாம், பிரிவு. துறைன்னு சொல்லலாம், பிரிவுன்னு சொல்லலாம். அந்த 5 அமைப்புல அதுவும் ஒண்ணு, அதுவும் ஒரு பார்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. இப்ப யூஎன் செக்ரட்டேரியட்டை யார் தலைமை தாங்குவாங்கன்னு நம்ம சொன்னோம். இட் இஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல். இதான் நான் கீழே எழுதியிருந்தேன். யூஎன் செக்ரட்டேரியட் கீழே அந்த செக்ரட்டரி ஜெனரல யார் எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்கன்னா, தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஜெனரல் அசம்பிளி. அவங்களுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில். இப்ப அந்த டயக்ராம் வச்சு ஈஸியா படிச்சிடலாமா? செக்யூரிட்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு கொடுப்பாங்க. ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஓட்டு வச்சு ஓட் போட்டு செலக்ஷன் பண்ணி செக்ரட்டரி ஜெனரலை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செக்ரட்டரி ஜெனரல் தான் யூஎன் செக்ரட்டேரியட்டுக்கு தலைவரா இருப்பார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே டயக்ராம் வச்சு எழுதிடலாம். நெக்ஸ்ட், செக்ரட்டரி ஜெனரல் அந்த தலைவரும் அலாங் வித் இஸ் கேபினட். கேபினட்னா இங்க சிம்பிளா நீங்க டீம்னு எடுத்துங்க. அவருடைய டீம், அவர் கூட வேலை செய்யற ஆபீசர்ஸ். அலாங் வித்னா அவர் கூட வேலை செய்யற ஆபீசர்ஸ் டீம் அண்ட் அதர் அபிஷியல்ஸ். அதர் ஆபீசர்ஸ், அபிஷியல்ஸ்னா ஆபீசர்ஸ் அர்த்தம். ரன்ஸ் த யுனைடெட் நேஷன்ஸ். அவங்க தான் ஐநா சபைய நிர்வகிக்கிறாங்க. ரன்ஸ்னா ஓடுறதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, நிர்வகிக்கிறாங்க. இப்ப இந்தியாவை பிரைம் மினிஸ்டர் நிர்வகிக்கிற மாதிரி, நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அதை சீஃப் மினிஸ்டர் நிர்வகிக்கிற மாதிரி ஐநா சபையை நிர்வகிக்கிறவர் யாருன்னா செக்ரட்டரி ஜெனரல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது நம்ம ஐசிஜேன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஷார்ட்கட் ஐசிஜே. அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம்னு சொல்லுவாங்க. தலைமை அலுவலகம்னு சொல்லலாம், தலைமை ஆபீஸ்னு சொல்லலாம். அது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஹேகன்ற பிளேஸ்ல இருக்கு. அந்த ஹேகன்றது ஹாலண்ட், நெதர்லாண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரில இருக்கு. அதுதான் ஜுடிஷியல் விங். ஜுடிஷியல்னா ஜட்ஜு இல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அமைப்புன்னு அர்த்தம். அந்த பிரிவு யுனைடெட் நேஷன்ஸ்ல ஐநா சபையில அது ஜுடிஷியரிக்கான விங்குன்னு அர்த்தம். அதுக்கான பிரிவு. இப்ப நம்ம இது வரைக்கும் எத்தனை 4 அமைப்பு பார்த்திருக்கோம், 4 பிரிவு பார்த்திருக்கோம். யூஎன் செக்ரட்டேரியட் 1, ஜெனரல் அசம்பிளி 2, செக்யூரிட்டி கவுன்சில் 3, ஐசிஜே 4. கடைசி பாருங்க, இதுல கொடுத்திருந்தது 5th ஆர்கன். ஆர்கன்னா பிரிவுன்னு தான் அர்த்தம், விங்குனே இங்க சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், அதுதான் ஈகோசாக்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா இசிஓஎஸ்ஓசி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அதுதான் 5th ஆர்கன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேர்ல விஷயம்லாம் இருக்கு. இஸ் ரெஸ்பான்சிபிள். அவங்க எதுக்காக பொறுப்பா இருப்பாங்கன்னா ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஐநா சபை சம்பந்தமான பொருளாதாரம் மற்றும் சோசியல் ஒர்க், சமூகத்துக்கான வேலைகள்லயும் ஒருங்கிணைக்கிறது, அதை கரெக்டா பண்றதுக்கான வேலையை இவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப ஐநா சபை இந்தியாவுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணணும், இந்திய மக்களுக்கு, இந்திய சமூகத்துக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணணும், இந்திய பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு பண்றாங்கன்னா அத ஐநா சபையில ஈகோசாக்ன்ற இந்த அமைப்பு தான் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐநா சபை ஒரு இடத்துல இருக்கு. இந்தியா போல கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல, உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு இந்தியா போல. இப்ப எல்லா கண்ட்ரிக்கும் எப்படி உதவ முடியும்? அப்ப ஒரு இடத்துலயும் ஒரு ஆபீஸ் அவங்க வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ். ரொம்ப சிம்பிளா, ஈகோசாக்ன்றது யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு அமைப்பு. இந்த ஈகோசாக்கு ஒரு ரீஜியன்லயும் ஒரு இடத்துலயும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டினென்ட்லயும் ஒரு எக்கனாமிக் கமிஷன் இருக்கும். அவங்க எதுக்காக உழைப்பாங்கன்னா, ஃபங்க்ஷன்னா அவங்க எதுக்காக வேலை செய்வாங்கன்னா ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட். அந்த ரீஜனை, அந்த இடத்தை முன்னேற்றத்துக்காக அவங்க உழைப்பாங்க, ஃபங்க்ஷன் வேலை செய்வாங்க. எங்கெல்லாம்னா அக்ராஸ் த வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துல உள்ள பல இடங்கள்ல அவங்க வேலை செய்வாங்க. அந்த இடங்கள்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஏசியா பசிபிக் அப்படின்னா என்னன்னா, ஏசியா கான்டினென்ட், பசிபிக் ஓஷன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் அர்த்தம். வெஸ்ட் ஏசியானா இப்ப சவுதி அரேபியா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடம் தான் வெஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, அதை வெஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க. யூரோப் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு கான்டினென்ட். வெஸ்ட் ஏசியான்றது ஏசியாவுடைய வெஸ்ட் பகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துலலாம் சவுதி அரேபியா, யுஏஇ, அது மாதிரியான நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அதான் வெஸ்ட் ஏசியான்னு சேர்த்து சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா உங்களுக்கு தெரியும், யூரோப் தெரியும், இதெல்லாம் கான்டினென்ட். லாட்டின் அமெரிக்கா, இதை நல்லா புரிஞ்சுங்க. சவுத் அமெரிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த் அமெரிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவுல இருக்கிறது சென்ட்ரல் அமெரிக்கா.
அப்ப லாட்டின் அமெரிக்கானா என்னன்னா சவுத் அமெரிக்காவும் சென்ட்ரல் அமெரிக்காவும் சேர்ந்த இடத்தை தான், அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. நார்த்த சேர்க்க கூடாது, சவுத்தையும் சென்ட்ரலையும் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் லாட்டின் அமெரிக்கா. ரொம்ப சிம்பிள், நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரவாயில்ல. இப்ப ஆர்கன்ஸ் ஆஃப் ECOSOC. இப்ப பாத்தீங்கன்னா ECOSOC வந்து யுனைடெட் நேஷன்ல ஒரு அமைப்பு. அந்த ECOSOC-ல இதெல்லாம் அதுல ஒரு அமைப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசியா பசிபிக், வெஸ்ட் ஏசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இந்த 5 அமைப்பும் ஈகோசாக்ல ஒரு அமைப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5. இப்ப இந்த டயக்ராம்லயே நான் திரும்ப இதை சொல்றேன். இப்ப இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையில 1 2 3 4 5 இருக்கு. அதுல 5th ஆர்கன் தான் ஈகோசாக்னு சொன்னது. இந்த ECOSOC இதை ஈகோசாக்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன், அதை எப்படி வேணாலும் படிக்கலாம். அதுக்கு கீழே 5 ஆர்கன் இருக்கு. இப்ப இதுக்கு கீழே 5 ஆர்கன் இருக்கு. அதுல ஒன்னு ஏசியா பசிபிக், ஒன்னு வெஸ்ட் ஏசியா, ஒன்னு ஆப்பிரிக்கா, ஒன்னு யூரோப்பு, ஒன்னு லாட்டின் அமெரிக்கா. இப்ப இதுக்கு கீழே 5 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரீஜனுக்காக உலகத்துல 5 பகுதியா பிரிச்சு 5 இடத்துக்காக ஒரு சின்ன சின்ன ஆபீஸ் மாதிரி வச்சு, அந்த எல்லா சின்ன சின்ன ஆபீஸ்ன்னு சொன்னால அந்த 5 ஆபீஸ் அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த பெரிய ஆபீஸ் பாத்துக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தே ஹாவ் பீன் வெரி, நெக்ஸ்ட் பேஜ்ல சக்சஸ்ஃபுல். அவங்க வந்து இப்ப இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஐநா சபை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யறாங்க. லீக் ஆஃப் நேஷன் மாதிரி தோல்வி அடையல அவங்க. லீக் ஆஃப் நேஷன்றது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது, அதானா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது உலகப்போர், 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல இந்த ஈகோசாக்ன்றதும் அந்த எக்கனாமிக்கும் சோசியலுக்கும் ஒர்க் பண்ற இந்த ஆர்கனைசேஷனும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஹேவ் பீன் ஹெடட் பை, அதுக்கு யாரு தலைமை தாங்குறான்னா எமினன்ட் எக்கனாமிஸ்ட். எமினன்ட்னா சிறந்த, தலை சிறந்த, எக்கனாமிஸ்ட்னா பொருளாதார நிபுணர்கள்னு அர்த்தம். யார போலனா கன்னர் மெர்டால், இது வந்து ஒருத்தருடைய பேரு, ஒருத்தவங்களுடைய பேரு. அவங்க எமினன்ட் எக்கனாமிஸ்ட், ரொம்ப தலை சிறந்த பொருளாதார வல்லுநர். அவங்க தலைமையில தான் இது இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யுஎன், யுஎன்னுடைய வேலைகள் என்ன அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர், ஈஸியாவும் படிச்சிடலாம், வார்த்தையை மட்டும் புரிஞ்சுங்க. ஆக்டிவிட்டிஸ்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வேலைகள் என்னென்ன. ஓவர் த டீகேட்ஸ், டீகேட்னா 10 வருஷம். ஓவர் த டீகேட்ஸ், டீகேட்ஸ்னா நிறைய 10 வருஷம்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம், யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து நிறைய வருஷம், நிறைய 10 வருஷம் இருக்கு. 1960ல இருந்து 1970, 1970ல இருந்து 1980, 1980ல இருந்து 1990, இது போல சொல்லலாம். இத வந்து 1945ல யுனைடெட் நேஷன் ஆரம்பிச்சாங்க, அந்த காலத்துல இருந்தே சொல்லலாம். அவ்வளவு 10 வருஷம் டீகேடும் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், தன்னுடைய செயலை, தன்னுடைய வேலைகளை ரொம்ப விரிவா செய்ய ஆரம்பிச்சாங்க. எது சம்பந்தமானா இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேசிங் த வேர்ல்டு, உலகத்துல உள்ள, உலகம் ஃபேஸ் பண்ற, உலகம் அனுபவிக்கிற ப்ராப்ளம்ஸ், புது புது ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க பதில் அளிச்சாங்க, அதுக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. தஸ், அதுக்கு உதாரணமா இந்த 1960s, இந்த வருஷங்கள்ல 1961, 62, 63, 69 வரைக்கும் டீகாலனைசேஷன் வாஸ் an important issue. அந்த சமயத்துல எல்லாம் பிரிட்டிஷ் போல கண்ட்ரீஸ்லாம் வந்து தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்தியா போல, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அது போல கண்ட்ரீஸ் எல்லாம் விட்டு போக ஆரம்பிச்ச காலம். இந்தியா விட்டு 1947லயே போயிட்டாங்க. ஆனா மத்த கண்ட்ரி எல்லாம் 1960க்கு மேலதான் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் ஐநா சபை தான் பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னா ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல்கள், இல்ல மனித உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், ரெஃப்யூஜிஸ்னா தஞ்சம் புகுறவங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு நாட்டுல இருந்து அவங்கள வந்து அந்த மக்களை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வேற ஒரு நாட்டை வந்து தஞ்சம் அடைவாங்க. அவங்களுக்கு பேரு தான் அகதிகள்னு சொல்லுவோம்ல, ரெஃப்யூஜிஸ். கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச்னா உலகத்துல பருவநிலை மாற்றம் அடையிறது, ரொம்ப வெப்பம் அதிகமாகி குளோபல் வார்மிங் ஆகி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அந்த பிரச்சனையை ஐநா சபை பாத்துக்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லா ஜெண்டருமே ஈக்குவல் தான். ஆர் ஆல் நவ் வித் இன் த ஆம்பிட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ்.
இது எல்லா பிரச்சனையுமே, இவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எல்லா பிரச்சனைகளுமே ஐநா சபையுடைய பார்வைக்கு கீழே தான் வருது, அவங்க செய்யற வேலைகளுக்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை நல்லா புரிஞ்சு படிங்க. வித்தின் த ஆம்பிட்னா அவங்களுடைய வேலை, அவங்க செய்யற வேலைகளுக்கு எல்லாம் உட்பட்டு தான் வருது, அவங்களுடைய வரம்புக்குள்ளாரதான் வருதுன்னு அர்த்தம். வரம்பு மீறி பேசாத அப்படின்லாம் சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப அந்த வரம்புன்ற வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணணும் நீங்க. வித்தின் த ஆம்பிட்னா அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய வரம்பு, அவங்க செய்யற வேலைகளுக்கு உட்பட்டு தான் அது இந்த விஷயம்லாம் வருதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. A special mention must be made of the UN peacekeeping force. ஸ்பெஷல் மென்ஷன்னா இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முக்கியமா ஸ்பெஷலா குறிப்பிட்டு சொல்லணும்னா அதான் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. எதை பத்தி சொல்லணும்னா யுனைடெட் நேஷன்ஸோட ஐநா சபையுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதி காக்கும் படைன்னு ஒரு படை வச்சிருக்காங்க. அதுல எல்லா நாடுகள்ல இருந்தும், நிறைய நாடுகள்ல இருந்து, உலகத்துல இருந்து, ஆர்மில இருந்து ஆள்லாம் எடுத்து அதுல ஒன்னா சேர்த்து அமைதிக்காக ஒரு படை வச்சிருக்காங்க ஐநா சபை. இப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு நம்ம ஏற்கனவே காரணங்கள்லாம் பார்த்தோம். அதுல அவங்க கிட்ட ஒரு ஆர்மி கிடையாது, அதுதான் அவங்க முக்கியமான பிரச்சனை. அது போல இல்லாம ஐநா சபைக்காக ஒரு ஆர்மி இருக்குது, which has acted in many areas of conflicts all over the world. உலகம் முழுக்க கான்ஃபிளிக்ட்னா பிரச்சனைகள் நடக்கக்கூடிய, வாரெல்லாம் நடக்கக்கூடிய, இல்ல சண்டைகள்லாம் நடக்கக்கூடிய பல ஏரியாக்கள்ல இவங்க போய் வேலை செஞ்சிருக்காங்க. ஆக்டர்னா போய் வேலை செஞ்சிருக்காங்க, அங்க போய் செயலாற்றி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். The Indian Army has been an important part of the peacekeeping force. அந்த peacekeeping ஐநா சபையில முக்கியமான ஆர்மியில இந்தியா ஆர்மியும் ஒண்ணு. இந்தியாவில் ஆர்மி இருக்கா, ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்ல அந்த இந்தியன் ஆர்மி இல்ல இந்தியன் மிலிட்டரியில இருந்து முக்கியமா நிறைய பேர் வந்து ஐநா சபைக்கான அந்த பீஸ் கீப்பிங் போர்ஸ்ல போய் வேலை செய்வாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாஸ் பீன் டிப்ளாய்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்துல உள்ள நிறைய பகுதிகளில் இந்தியாவுடைய ஆர்மியில இருந்தவங்கள ஐநா சபையுடைய அமைதிக்கான படையில உபயோகப்படுத்தி உலகத்துல உள்ள நிறைய இடத்துல அவங்கள நிறுத்தி வச்சிருந்தாங்க. எதுக்காக? பாதுகாப்புக்காக. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா, இந்தியாவுக்கு இப்ப பிரச்சனை வந்ததுன்னா இந்தியன் ஆர்மி பாத்துக்கும். இப்ப உலகத்துக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா எந்த ஆர்மி பாத்துக்கும்? அதே மாதிரி உலகத்துல 2 நாடுக்கு இடையே சண்டை நடக்குதுன்னா எந்த ஆர்மி பாத்துக்கும்? அந்த ஆர்மிக்கு பேர் தான் யூஎன் பீஸ் கீப்பிங் போர்ஸ். சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா ஐநா சபையுடைய அமைதி காக்கும் படைன்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல எல்லாம் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படைனா பாத்துக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் ரொம்ப ஈஸியான ஆன்சர். 2 பார்ட்டா எழுதணும். புரிஞ்சு படிங்க. 1 மார்க் 2 மார்க்லாம் இதுல இருந்து நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்.